இதுவரை தேவன் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, இனி நடக்க வாய்ப்பில்லை என்று சோர்ந்து போனீர்களா? இந்த கர்த்தர் சொல்லுவது சங்கீதம் 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். மோசே இந்த சங்கீதத்தை எழுதியதாக கூறப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், உம் செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர் என்று. அப்படியானால் அதற்கு முன்பாக அவர் துக்கமாயிருந்திருக்க வேண்டும். ஆம், எகிப்தில் ஏற்பட்ட அவமானம், தன் சொந்த ஜனங்களை விட்டு ஊர் ஓடி வந்தது, வனாந்தரத்தில் கடுமையான பயிற்சி, இது எல்லாம் இருந்தபடினால் துக்கமாயிருந்தார். ஆனால் வனாந்தரத்தில் அவரை அழைத்த தேவன் அவர் மூலம் பலத்த செய்கைகளை எகிப்திலே செய்த போது சொன்னாரே, செய்துவிட்டாரே என்ற ஆச்சரியத்தில் மிகவும் மகிழ்ந்தார். பார்வோன் வீட்டிலே வளர்ந்த மோசே, நான் தான் என் ஜனங்களை ரட்சிக்கும் ரட்சகன் என்று சுயமாய் முடிவெடுத்து ஒரு எகிப்தியனை கொன்று போட்டார். ஐயோ என்று பயந்து ஊரை விட்டே ஓடி போனார். 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை. தேவனும் அதை அனுமதித்தார். ஏனென்றால் அவருக்கு பயிற்சி தேவைப்பட்டது, பக்குவம் தேவைப்பட்டது. நான் அல்ல, தேவனே இவர்களை ஏற்ற நேரத்தில் ரட்சிப்பார் என்று அவர் உணரும் வரைக்கும் வனாந்திர ஜீவியம் அவருக்கு இருந்தது. இப்பொழுது உணர்ந்து விட்டார், இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி தேவனும் அவரை அழைத்தார். அதே காரியத்தை அவரும் சொன்னார், என்னால் முடியாது, நான் வேண்டாம், யாரையாகிலும் அனுப்பும் என்று. அப்பொழுது தேவன் தன் செய்கைகளின் மூலம் தன்னை அவருக்கு நிரூபித்த போது மகிழ்ச்சி அடைந்து பார்வோனிடத்தில் வந்தார். மக்கள் முன்னாடியும் ராஜா முன்னாடியும் 10 விதமான ஆச்சரியமான கிரியைகளை இவர் கரங்கள் மூலம் தேவன் செய்த போது அவர் மிகவும் மகிழ்ந்தார். அவர் இழந்த மரியாதை, கனம், மகிமை எல்லாமே திரும்ப வந்தது. தேவன் செய்கைகளினால் மகிழ்ந்த அவர் அதை சாட்சியாக ஜனங்களுக்கு சத்தியமாக அறிவித்தார். தேவன் இந்த செய்கைக்கு நன்றி சொல்ல வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். வசனம் 3, காலையிலே உமது கிருபை, இரவிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பது நலம் என்று சொல்லுகிறார். ஆம், கூடிய சீக்கிரத்துல தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து உங்களை மகிழ்விக்க போறது அதிக நிச்சயங்க. விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்துல நன்றி மறக்காதீங்க. அவருடைய சாட்சியும் சத்தியத்தையும் உலகுக்கு அறிவிங்க. பொருத்தனை பண்ணி விசுவாசித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி என்னை மகிழ பண்ண போகிறேன். ஆனாலும் நான் மனுஷனப்பா, விசுவாசிக்க கஷ்டமா இருக்கு. அதை முற்றிலும் விசுவாசித்து அனுபவிக்கவும் உம்முடைய சத்தியத்தை மறவாமல் ஊருக்கு சொல்லவும் எனக்கு கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.